திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் தேங்காய் பால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நான் இன்றைக்கி இந்த பன்னீர் கிரேவி பண்ண போகிறேன். பன்னீர் கிரேவியில் தேங்காய் பால் ஆட் பண்ணி நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த பன்னீர் தேங்காய் பால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 6 பல் பூண்டு போடுறேன். ஒரு துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி நான் 2ஆக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் அதையும் போட்டுக்கலாம். 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்ததான் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 கிராம்பு அதையும் போட்டுக்கிறேன். ஒரு பீஸ் பட்டை போடுறேன். ஒரு பிரியாணி இலை அது 2ஆக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் ஆனியன் ஆட் பண்ணுறேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் போல் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இது கூட நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நான் இதில் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி தூள், கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும். இப்போ நல்லா குக் ஆகிருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணணும். இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பன்னீர் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும், நல்லா குக் ஆயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2லேருந்து 3 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பன்னீர் தேங்காய் பால் கிரேவி ஃபுல்லாக குக் ஆயிருச்சு. ஆயில் ஃபுல்லாக உங்களுக்கு சைடில் செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். இப்போ ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நம்மளோட பன்னீர் தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.